ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி மனோகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். ஒரு துயரமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்துக்கு காரணம் கேட் கீப்பரோட அலட்சியம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க சார்? ரெண்டு விதமாக பார்க்கணும். அந்த கேட் வந்து சிக்னல்டு கேட்டா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சிக்னல்டு கேட் என்றால் நிச்சயமாக லோகோ பைலட் வந்து அந்த சிக்னல்ல நின்று ஒரு நிமிடம் நின்று அந்த கேட் மூடி இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திய பின்புதான் அவங்க புறப்பட்டு செல்ற மாதிரி இருக்கும். கேட்டே திறந்திருந்தால் கூட அந்த சிக்னல் வந்து அந்த கேட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த சிக்னல் ப்ரொவிஷன் இல்லாத கேட்டுகளாக இருந்தால்தான் இப்படியான விபத்துகளுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்கு. அதையும் முதல்ல பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு கேட் கீப்பர் மேல் மட்டுமே அதை சொல்லிவிட முடியாது. இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை ரயில்வே துறை அதிகப்படுத்தி இருந்து எல்லா கேட்டுகள் ரயில்வே கேட்டுகளையுமே இன்டர்லாக்கிங் கேட்டுகளாக சிக்னல் ப்ரொவிஷன் உள்ள கேட்டுகளாக மாற்றி இருந்தால் இது போன்ற விபத்துகள் நேராமல் தவிர்த்திருக்க முடியும் என்பது ஒரு விஷயம். கேட் கீப்பர்கள் அவர்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டரிடமிருந்து அஷூரன்ஸ் நம்பர் கிடைக்கும். அதன் பிறகு அவர்கள் கேட்டை மூடிவிட்டுத்தான் அந்த அஷூரன்ஸ் நம்பர் கொடுக்க வேண்டும் என்பது விதி. அந்த விதியை அவர்கள் மீறி இருந்திருக்கலாம் என்பதெல்லாம் விசாரணையில் தான் நமக்கு தெரிய வரும். ஆயினால் இதில் தவறு என்பது கேட் கீப்பர் மேல் இருக்கிறது என்பது ஒரு பக்கம் தெரிந்தாலும் ரயில்வே அவர்களை தடுக்க அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை முழுமையாக செய்து முடிக்கவில்லை என்பதுதான் இப்பொழுது ஒரு பாதுகாப்பு குறைபாடாகவும் பார்க்க வேண்டி இருக்கிறது. சார், இந்த மாதிரி சம்பவம் எதிர்காலத்துல ஒரு எச்சரிக்கையா பார்க்கப்படுகிறது. பல கிராமங்கள்ல ஆளில்லா கேட் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ரயில்வே நிர்வாகம் என்ன செய்யணும் இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்துல நடைபெறாமல் இருக்க? ரயில்வே கேட்டுகளை வந்து முதல்ல இன்டர்லாக்கிங் கேட்டுகளாக மாற்றணும். 2023 மார்ச் வரை 11 கேட்டுகள் ரயில்வே கேட்டுகளிலே சிக்னல் ப்ரொவிஷன், அதாவது ரயில்வே கேட்டுகளை கடக்க வேண்டும் என்றால் அந்த கேட்டுக்கான சிக்னல்களிலே கிரீன் சிக்னல் இருந்தால் மட்டுமே அந்த கேட்டை கடந்து செல்ல லோகோ பைலட்டுகளால் முடியும். கேட்டு திறந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் டேஞ்சர்ல இருக்கும், அவர்கள் கடந்து செல்ல மாட்டார்கள். அப்படி ஒரு பாதுகாப்பு கேட்டுகளுக்கு இருக்கிறது. அது போன்ற இன்டர்லாக்கிங் ப்ரொவிஷன் வந்து கிட்டத்தட்ட 11,000 கேட்டுகள் 2023 மார்ச் வரையில் நிறைவேற்றியிருந்தார்கள். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1000 கேட்டுகளுக்கான பணிகள் கடந்த நிதியாண்டிலே நடந்தது. ஆனால் இன்னும் ஒரு 8,000 கேட்டுகளுக்கு மேல் இன்டர்லாக்கிங் ப்ரொவிஷன்கள் இல்லாமல் இருக்கிறது. உடனடியாக எல்லா ரயில்வே கேட்டுகளையும் சிக்னல்டு கேட்டுகளாக மாற்றப்பட வேண்டும், முதல் விஷயம். இரண்டாவது வந்து அன்மேன்டு கேட்டுகள் என்பது இப்போது ரயில்வே இல்லை. அகலப்பாதைகள் எந்த கேட்டுகளுமே அன்மேன்டு கேட்டுகள் கிடையாது. எல்லா கேட்டுகளுமே கேட் கீப்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கேட் கீப்பர்கள் இருந்தாலும் கூடுதல் பாதுகாப்பாக இன்டர்லாக்கிங் ப்ரொவிஷன் கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் நிச்சயமாக 100% விபத்துகளுக்கு ரயில்வே கேட்டுகளிலே வாய்ப்பு இருக்காது. அதுதான் உடனடியாக ரயில்வே நிர்வாகம் செய்ய வேண்டியது. இது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம். இது எப்படி நிகழ்ந்தது என்பது ரோடு யூசர்களும் ஸ்பீடு பிரேக்கர்கள் இருக்கிறது. எல்லா ரயில்வே கேட்டும் அந்த ஸ்பீடு பிரேக்கர்களையும் மூடாமல் இருந்தது ஒரு பக்கம் தவறு என்றாலும் இந்த விஷயங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்வதற்கு ரயில்வே வந்து தொழில்நுட்ப ரீதியாக அதிக கவனம் செலுத்தி கேட்டுகளை இன்டர்லாக்கிங் செய்தால் மட்டுமே நிரந்தர தீர்வாக இது அமையும். இந்த விபத்து வந்து ரொம்ப கோர விபத்தா இருக்கு. இது வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு விபத்து அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரேர். பள்ளி வேன் மீது ரயில் மோதி அந்த பள்ளியின் வேனை உருக்குலைந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கேட் கீப்பர் மேல இந்த இடத்துல குற்றம் சாட்டுறாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களோட பார்வை? இதுல இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை ரயில்வே கொண்டு வராதுதான் நிச்சயமாக முதல் கட்டமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட 11,000 ரயில்வே கேட்டுகளில் மட்டும்தான் இது கேட்டுகள் திறந்திருந்தால் விபத்துகள் நடக்காமல் தடுக்கக்கூடிய சிக்னல் பொசிஷன்கள் உள்ள கேட்டுகள் கிட்டத்தட்ட 11,000 கேட்டுகள் மட்டும்தான் இந்தியன் ரயில்வேல கடந்த 2023 நிதியாண்டு வரை இருந்தது. கடந்த நிதியாண்டில் ஒரு 1000 கேட்டுகளுக்கு இந்த பொசிஷன்களை நீட்டித்தார்கள். இன்னும் 8,000 கேட்டுகளுக்கு மேல் இந்த இன்டர்லாக்கிங் ப்ரொவிஷன் நிறுவப்பட வேண்டி இருக்கிறது. இந்த இன்டர்லாக்கிங் இருந்தால் நிச்சயமாக சிக்னல் இருக்கும். ரயில்வே லோகோ பைலட்டுகள் அந்த சிக்னலை டேஞ்சரில் இருந்தால் கடந்து செல்ல மாட்டார்கள். ஆகையினால் இந்த ப்ரொவிஷன் இல்லாது என்பது பாதுகாப்பு குறைபாடு.
கடந்த 10 ஆண்டுகளிலே மட்டுமே ரயில் விபத்துகளிலே 748 பேர்கள் இறந்திருக்கிறார்கள், 2087 பேர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ரயில் விபத்துகள் தடுப்பதற்கு பாதுகாப்பு அம்சங்கள் இப்போது தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. நம் தொழில்நுட்பங்களிலே அதிக கவனம் செலுத்தி நிச்சயமாக மனித தவறுகளே நடந்தால் கூட தொழில்நுட்பங்களால் தடுக்கக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகள் இப்பொழுதெல்லாம் இருக்கிறது. இந்த இன்டர்லாக்கிங் ப்ரொவிஷன்களை நிச்சயமாக முழுமைப்படுத்தி ரயில்வே துறை கொண்டு வருமே ஆனால் நிச்சயமாக இந்த விபத்துகள் வருங்காலத்திலே தவிர்த்திருக்க முடியும். இந்த கேட் கீப்பர்களுக்கு இந்த ரயில் பற்றியான தகவல்கள் முழுமையாக தரப்பட்டதா, இல்ல அந்த கேட் கீப்பர் தகவல்கள் பெற்று அலட்சியமாக இருந்து விட்டாரா, அல்ல தகவல் பெறாமல் இருந்தாரா என்பதெல்லாம் விசாரணையில் தான் அது தெரிய வரும். அதற்கு முன்பாக நாம கேட் கீப்பர் மீது குற்றம் சுமத்துவது என்பது உறுதியாக சொல்ல முடியாது. கேட் கீப்பருக்கு தகவல் கிடைத்திருக்கிறதா, கிடைத்து அவர் அதை சரியாக, ஏன்னா தகவல் கிடைத்தவுடன் அவர் கேட்டை மூடிய பிறகுதான் அவர் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்களுக்கு ரயில்கள் விடுவதற்கு அனுமதி தர முடியும். அவ்வாறு அவர் செய்யாமல் விட்டிருந்தால் அவருடைய தவறாக அது பார்க்கப்படும். மனோகரன் சார், பெரும்பாலான விபத்துகள் சிக்னல் கோளாறால நடைபெறத நம்மளால பார்க்க முடியுது. இந்தியாவில் நடக்கிற பெரும்பாலான விபத்துகளுக்கு மனித தவறு தான் காரணம் அப்படிங்கிறது முதற்கட்ட விசாரணையில தெரிய வருவது ரொம்ப கவலை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ரயில்வே போன்ற ஒரு மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனத்துல இந்த மாதிரியான தவறுகள் தொடர்ந்து நடக்கிறத எப்படி பாக்குறீங்க? இந்த ரயில்வே கேட்டுகள், ஆளுள்ள ரயில்வே கேட்டுகளான விபத்து என்பது 2021-22 ஒரு விபத்து தான் நடந்தது. 22-23 ஒரே ஒரு விபத்து தான் நடந்தது. 23-24 எந்த விபத்தும் நடக்கவில்லை. 24-25 கடந்த நிதியாண்டிலே ஒரு விபத்து நடந்திருக்கிறது. ஆளுள்ள ரயில்வே கேட்டுகளில் ஏறத்தாழ விபத்துகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ரயில்வே 2019க்கு பிறகு ஆள் இல்லாத ரயில்வே கேட்டுகள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. அந்த ஆளுள்ள ரயில்வே கேட்டுகளையுமே 100% இன்டர்லாக்கிங் கேட்டுகளாக மாற்ற வேண்டும் என்பது ரயில்வே துறை ஒரு இலக்கு நிர்ணயித்து செயல்படுகிறது. ஆனால் அதற்கான வேகம் தான் குறைவாக இருக்கிறது. அது வேகமாக அதை நிறைவேற்றி இருந்தார்கள் என்றால் இதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். மனித தவறுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். இந்த சற்று முன்பு ஒரு பேசுகின்ற போது கூட ஒரு தகவலை நீங்க சேனல்ல சொன்னீங்க. அதாவது கேட்டு மூடிட்டு இருக்கிற போது ஒரு வேன் டிரைவர் திறக்க சொன்னதனால் திறந்தார்கள் என்று. ஆனால் அதற்கான அது நிச்சயமாக தவறு இருக்கிறது. ஒரு ரயில் வருவதற்கு முன்பாக முன்னாடி இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டரிடம் அவர்கள் இந்த ட்ரெயினை பற்றியான தகவல்களை கேட் கீப்பரிடம் கொடுத்து ஒரு நம்பர் பெற்றுக் கொள்வார்கள், அசூரன்ஸ் நம்பர். அந்த அவர்கள் கேட்டை மூடிய பிறகு அசூரன்ஸ் நம்பர் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பெற்ற பிறகுதான் கேட் மூடி இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் ட்ரெயினை அதற்கு முன்னாடி இருக்கிற ரயில் நிலையத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கேட் கீப்பர் என்பது ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிற போதே கேட்டை சாத்தி இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக விதிமீறல் இருக்கிறது என்பது நமக்கு அதுல தெரிகிறது. நிச்சயமாக அந்த நம்பர் அவர்கள் முன்னாடி ஒன்று லேட்டாக கேட்டை மூணாம நம்பர் கொடுத்துருக்கணும், அல்ல கேட்டை மூடுவதற்கு வண்டி வந்ததுக்கு வருகின்ற போது கொஞ்சம் அலட்சியமாக லேட்டாக கதவை சாத்த முயன்றிருக்கலாம். இப்படிப்பட்ட தகவல்கள் அவர் செய்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் விசாரணையில் நமக்கு தெரிய வரும். அது உறுதியாக அந்த கேட் கீப்பர் மீது தவறு இருக்கிறதா என்பதை விசாரணை தான் நிச்சயமாக முடிவு செய்யும். ரயில்வே போன்ற விபத்துகளை தவிர்ப்பதற்கு நிறைய பாதுகாப்பு அம்சங்களிலே கூடுதலான நிதி ஒதுக்கீடை ரயில்வே துறை செய்ய வேண்டும். இதெல்லாம் சின்ன விஷயங்கள். இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் என்பது மிக வேகமாக முடிச்சிடலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 கேட்டுகளை நெருங்கிட்டாங்க. 23 நிதியாண்டுல 11,000 கேட்டு இருந்தது, கடந்த நிதியாண்டுல 12,000 கேட்டுகளை தாண்டிட்டாங்க. இன்னும் ஒரு 7-8,000 கேட்டுகள் மட்டும்தான் பாக்கி இன்டர்லாக்கிங் கேட்டுகள் இருக்கிறது. நிச்சயமா மனோகரன் சார், கவச் சிஸ்டமே இன்னும் நிறைய ரயில்கள்ல பொருத்தப்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் தொடர்ந்து இருக்கு. நீங்க இப்ப இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொன்னீங்க, இந்த கேட் நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம்ல இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க பதிவு பண்ணீங்க. அப்படின்னா என்ன, ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன், இன்டர்லாக்கிங் அப்படின்னா என்ன, நான் இன்டர்லாக்கிங் அப்படின்னா என்ன, அது எப்படி செயல்படுது மனோகரன் சார்? இன்டர்லாக்கிங் என்பது கேட்டை மூடிய பிறகு அதிலிருந்து ஒரு கீ எடுத்து அந்த லிவர் சிஸ்டம், அதாவது சிக்னல் அந்த கேட்டை கடந்து செல்வதற்கான கைகாட்டின்னு முந்தியெல்லாம் சொல்லுவோம் பழைய காலத்துல. இப்ப சிக்னல் லைட் கிரீன் வருவதற்கோ ஆரஞ்சு வருவதற்கோ உள்ள அந்த கைகாட்டியை இயக்குவதற்கு
ஒரு அனுமதி கிடைக்கும். அந்த கேட்டை மூடினதுக்கு பிறகு அதுல இருக்கிற கீயை எடுத்து இதுல போட்ட பிறகுதான் அந்த சிக்னலை கிரீன் சிக்னலுக்கோ அல்ல ஆரஞ்சு சிக்னலுக்கோ கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறது. இதுதான் இன்டர்லாக்கிங்கிறது. அதாவது அந்த டிரைவருக்கு அனுமதி கிடைக்கும். இந்த கேட் மூடப்பட்டு விட்டது என்ற உத்தரவாதம் அந்த சிக்னல் மூலமாக லோகோ பைலட்டுகளுக்கு கிடைக்கும். ஆகினால் லோகோ பைலட்டுகள் அந்த சிக்னல் அடிப்படையிலே அவர்கள் அந்த கேட்டை கடந்து செல்வார்கள். இது இன்டர்லாக்கிங். இன்டர்லாக்கிங் இல்லை என்று சொன்னால் இந்த கேட்டு விபத்து நடந்த கேட்டு போல கேட் கீப்பர் மூடிவிட்டு ஒரு பச்சை கொடியை காமிச்சிட்டு இருப்பார். அந்த கிரீன் ஹேண்ட் சிக்னல் அதை பேஸ் பண்ணி தான் லோகோ பைலட்டுகள் அந்த கேட்டை கடந்து செல்வார்கள். இரண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்றால் இவர் கேட்டை மூடிவிட்டு கிரீன் சிக்னல் காட்டுவதை அடிப்படையாக கொண்டு கடந்து செல்வதற்கும் கேட்டுக்கு முன்பாகவே சிக்னலை பார்த்து லோகோ பைலட்டை நிறுத்துவதற்கும் உள்ள வித்தியாசம் தான் இன்டர்லாக்கிங்கும் நான் இன்டர்லாக்கிங்கும் கேட்டுகளை பொறுத்த வரைக்கும் உள்ள வேறுபாடு. சரி, இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் மனித தவறு தான் ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த இடத்துல கேட் கீப்பரே இல்லாத ரயில்வே கிராசிங்கே கிடையாது, அதை ரயில்வே நிவர்த்தி செய்து விட்டது அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஆனாலும் ஒரு முறையான பயிற்சி அளிக்கப்படாமல் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ரயில்வே போன்ற ஒரு மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனத்துல பல லட்சம் ஊழியர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அது சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மனித தவறுகளுக்கு எல்லா இடங்களிலுமே சாத்தியம் இருக்கும். ரயில்வே மட்டும் ஒரு விதிவிலக்கு அல்ல. அவர்களுக்கு முறையாக அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துதான் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலே அவர்கள் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி அதற்கு பிறகுதான் அவர்கள் ட்ரைனிங் பெற்றுதான் இந்த கேட்டுகள் பணிகளுக்கு வருகிறார்கள். இது எவ்வளவு நேரத்துல சீரமைக்கப்படும்? இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு மனித தவறு தான் காரணம் அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. ரயில்வே அப்படிங்கிறது ஒரு நபர் சம்பந்தப்பட்ட ஒரு இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னல். அப்படிங்கும் போது ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பணிச்சுமை இருக்கிறதாவும் ஒரு குற்றச்சாட்டு வெகு நாட்களாகவே முன்வைக்கப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாகத்தான் இருக்கிறது. அவர்களை நிர்பந்திக்கிறார்கள். தொடர்ந்து ஆட்கள் வரவில்லை என்றால் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று நிர்பந்தம் ஏற்படுகிறது. வேறு ஒரு பணியை முடித்துவிட்டு இந்த பணியை பார்க்க நிர்பந்திக்கிறார்கள் ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படுகின்ற போது. இது ஓரளவு இப்பொழுது ஆட்கள் பற்றாக்குறை ஓரளவு நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது சமீப காலங்களிலே. இருந்தாலும் மனித தவறுகளுக்கு அவர்கள் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ல பரீட்சை எழுதி பாஸ் ஆகி ட்ரைனிங் எல்லாம் சென்றுதான் வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, பணியின் மீது ஒரு விதமான பற்று, தொழில் அதாவது உத்தியோக பற்று இருந்திருந்தால் நிச்சயமாக எந்த தவறும் எந்த நேரத்திலும் நடக்காது. அது மனித தவறுகளுக்கான வாய்ப்புகள் தவிர்க்கப்பட வேண்டியது. மனித தவறுகளால் விபத்துகள் என்பது மற்ற வெற்றியோட கம்பேர் பண்ணுகிற போது மிக குறைவுதான். அதனால் மனித தவறுகளை மட்டுமே நாம் இப்பொழுது கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எல்லாவற்றையுமே நாம் சேர்த்துதான் பார்க்க வேண்டும் ஒரு விபத்திற்கு. ஆனால் இந்த விபத்து ஒரு வேன் மோதி ஏற்பட்ட விபத்துங்கிறதுனால உடனடியாக டிராக்கை சரி செய்திருவார்கள். சில மணி நேரங்களுக்குள்ளே அந்த பாதை சரி செய்யப்பட்டுவிடும். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. மிக வேகமாகவே அந்த பணியை முடித்து விடுவார்கள். அதனால் போக்குவரத்து, ரயில் போக்குவரத்துல பெரிய பாதிப்பு நிச்சயமாக ஏற்படாது இந்த விபத்திலே. சரி, சொல்லுங்க. சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க்குக்காக இந்த இன்டர்லாக்கிங் சேர்த்து மற்ற சிக்னல் ப்ரொவிஷனுக்காக இந்தியன் ரயில்வே கடந்த நிதியாண்டு கூட 4647 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது. அதற்கு முந்தைய நிதியாண்டு 3751 கோடி நிதி ஒதுக்கியது. சற்று கூடுதல் நிதி தான் இந்த சிக்னல் துறைகளுக்கு ஒதுக்கி வருகிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக ஒப்பிட்டு பார்க்கிற போது 2022-23 கூட 2456 கோடி தான் ஒதுக்குறாங்க. கடந்த நிதியாண்டுல 4647 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். சிக்னல் துறையை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் ரயில்வே நிர்வாகத்தினுடைய குறிக்கோளாகவும் இருக்கிறது. அது ஆனால் அது செய்து முடிப்பதில் ஒரு காலதாமதம் இருக்கிறது. அது முடிக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான இது இருக்கிறது. இன்னொன்று, ரோடு ஓவர் பிரிட்ஜுகளுக்கு எல்லாம் முடிந்தவரை ரோடு அண்டர் பிரிட்ஜ், ரோடு ஓவர் பிரிட்ஜுகளுக்கும் ரயில்வே துறை பங்களிப்பு தயாராக தான் இருக்கிறது. ஏன்னா கடந்த நிதியாண்டுல கூட கிட்டத்தட்ட 9980 கோடி ரூபாய் ரோடு ஓவர் பிரிட்ஜுகளுக்காக ரயில்வே துறை விடுவித்திருக்கிறது. ஆனால் ரோடு ஓவர் பிரிட்ஜ் இருந்தால் கூட இந்த மாதிரியான அதிக டிராபிக் போக்குவரத்து உள்ள சாலை போக்குவரத்து அதிகமாக உள்ள கேட்டுகளிலே மேம்பாலங்கள் அமைப்பதோ அல்ல கீழ்ப்பாலங்கள் அமைப்பதோ கூட ஒரு நல்ல தீர்வுகளாக இருக்கும் வரும் காலத்தில் ரயில்வே விபத்துகளை குறைப்பதற்கு. இன்னும் ரயிலுடைய வேகத்தை கூட்டுவதற்கும் இது வசதியாக இருக்கும். அதனால் மேம்பாலங்கள் கீழ்ப்பாலங்கள் என்பது ஒரு தேவையான ஒன்றாகவும் பார்க்க வேண்டும் இந்த நேரத்தில்.
நிச்சயமா இந்த விபத்துல கூட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் இந்த இடத்துல ஒரு மேம்பாலம் கட்டணம் அப்படிங்கிறது எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கை விடுத்தையும் பார்த்தோம். இந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்ட அந்த ரயில்வே கேட் கீப்பர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் தெற்கு ரயில்வேயால் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த ஒரு ரயில்வே கேட் கீப்பர் மட்டும் இதற்கு பொறுப்பாக முடியுமா? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி முந்தைய ஸ்டேஷன்ல இருந்து தகவல் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த தகவலும் சரியா கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமாக அது விசாரணையில் தான் தெரிய வேண்டும். இது ஒரு உடனடியாக ஒரு விபத்து என்றால் யாராவது சம்பந்தப்பட்ட இடத்துல சம்பந்தப்பட்ட நபர்கள் பிரிமா பேசிய அடிப்படையிலே உடனடியாக முதற்கட்ட தகவல் அடிப்படையிலே அந்த கேட் கீப்பர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் விசாரணை செய்தால் மட்டும்தான் இதில் என்ன தவறு என்பது முழுமையாக தெரிய வரும். அது கேட் கீப்பர் மேல் மட்டும்தான் இருக்கிறதா, அல்ல நிலை அதிகாரிகள் மேல் இருக்கிறதா, 2 பேர் மேலும் இருக்கிறதா, எல்லாம் சேர்ந்து விசாரணைகள் தான் அந்த முடிவு எட்டப்படும். அதுவரைக்கும் நம்ம அதை உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் உடனடியாக ஸ்பாட்ல இருந்த மனிதர் கேட் கீப்பர் என்பதனால் பொதுமக்களுடைய கோபம் கேட் கீப்பர் மீது திரும்பிவிட்டது.